சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பிய நபருக்காக இதை கொஞ்சம் செய்வாயா? நீ விரும்பிய நபரின் ஆசை நிறைவேற வேண்டுமானால் நான் உனக்கு துணை புரிகின்றேன். இந்த உலகில் முயற்சி செய்தவர் என்றும் தோற்றதே இல்லை. முதலில் உன் உறவுகள் யார் என்பதை தீர்மானித்துக்கொள். அதற்கு பின் அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் செலுத்து. சில உறவுகள் எவரிடம் பணமும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்களிடம்தான் உறவுகள் வந்து சேரும். அது உறவு அல்ல என் குழந்தையே. அது நீண்ட காலம் நீடிக்கவும் செய்யாது. எப்பொழுதும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு கொடுக்காத சூழ்நிலையில்தான் உன்னை புரிந்து கொண்டு நீண்ட காலம் நீடிக்க வைக்கும். உன் வேலையை துரிதமாக செய். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பும் என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உள்ளது. நீ எதிர்மறையில் மறந்து உன்னை நேசிக்கும் பொழுது உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு வருவார்கள். என் குழந்தையே, வேதம் என்று நேசிக்கும் எண்ணத்தை கற்றுக்கொள். அதில் சில சூழ்நிலையை கடைபிடிக்க முடியாது, அது எனக்கு தெரியும். அப்பொழுது அந்த இடத்தில் இருந்து சற்று ஒதுங்கிவிடு. இந்த நிலையை நீ கடைபிடித்தால் உன் வாழ்வில் இது எப்பொழுதும் உன்னை காக்கும். என் செல்லமே, நீ செய்யும் செயலை விரும்பி செய். அதாவது எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் வேண்டா வெறுப்பாக செய்யாது, இஷ்டப்பட்டு செய். அந்த வேலையை அவர்களுக்காகத்தானே நாம் செய்கின்றோம் என்று மனதில் வைக்காதே. அப்படி செய்தால் அந்த செயலில் ஒரு பொழுதும் வெற்றி இருக்காது. நீ செய்யும் செயலில் அவருக்காக செய்தால் எனக்கானது என்று உரிமையோடு செய். கண்டிப்பாக நீ வெற்றி காண்பாய். நான் யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுக்காக நாம் செய்கின்ற வேலையை நிச்சயமாக சுமையாக இருக்காது. நீ இப்பொழுது இருக்கும் நிலையை கண்டு துவண்டு விடாதே. நாம் இப்பொழுது செய்கின்ற வேலையை நம்மால் செய்ய முடியுமா இல்லையா என்று நீ எண்ண வேண்டாம். கண்டிப்பாக நான் அதை நடத்தி தருகிறேன். உனக்கு உதவிகரமாகவும் இருப்பேன். உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாம் வெற்றிதான். என்னை நாடி வருபவர்களுக்கு நான் கேட்டதை கொடுப்பேன் என் குழந்தையே. இரு கை கூப்பி வேண்டுவதை விட ஒரு கை நீட்டி அன்னதானம் செய். உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். என் வேண்டுதலை சாயப்பா நிறைவேற்றுவாரா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். நீ முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு ஏக்கங்கள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எனக்கு தெரியும். இவை நீ நினைத்தபடி அனைத்தும் மாறப்போகிறது. இது உண்மை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.